ஒரு 1.5 சென்ட் இடம் உங்ககிட்ட இருக்கு, இல்ல NH ரோடுக்கு பக்கத்துல கிடைக்குது அப்படின்னா தாராளமா வாங்கி போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப நீட்டா பிளான் பண்ணி வீடு கட்டினா அவ்வளோ அழகா டியூப்ளெக்ஸ் மாடல்ல சூப்பரா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடுமே கட்டி இன்னைக்கு சேலுக்கு ரெடியா இருக்கு. 1.5 சென்ட் தான். லேண்ட் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 20க்கு 32, மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பட் பிளானை பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போயிருவீங்க, அந்த அளவுக்கு செம்மையான பிளானுங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லயே பாருங்க, இது என்ன 1.5 சென்ட்ல கட்டின வீடு மாதிரியா இருக்கு. ஒரு 3-4 சென்ட்ல கட்டினா எந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குமோ அந்த மாதிரி ஃப்ரண்ட் பால்கனியோட மேல டெக்ஸ்சர் ஒர்க் எல்லாம் பண்ணி நல்ல ஒரு ஷட்டிலான கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. அப்படியே வாங்க வீட்டோட பிளானை பார்த்துடலாம். வீட்டோட மெயின் கேட்டை, இது மேற்கு பார்த்த மாதிரியான சைட் அப்படிங்கிறதுனால மேற்கு பார்த்த மாதிரியே ரேம்ப் போட்டு ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ், ஃப்ளோரிங் எல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்ல பாட்டம் டு டாப் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போர், இண்டிவிஜுவல் போர் இருக்கு. காமனா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல சிம்பிளான ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாம் செராமிக் டைல்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை சூப்பரான டிசைன் ஒர்க் பண்ண மாதிரியான தேக்கு மர டோரா டிசைன் பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி உள்ள வாங்கலாம். ஒரு சூப்பரான ஹாலுங்க, 10க்கு 11 சைஸ்ல. ஃப்ளோரிங்கெல்லாம் நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கிற மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்களேன், அப்படியே மிரட்டி இருக்காங்க, சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட், சைட்ல ஷோகேஸ் யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ பூஜா யூனிட்டும் இங்கேயே வந்துருதுங்க. ஸோ ஒரு ஹாலில் ஒரு 16 ஹாலில் நீங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களோ அதை நீட்டாக பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெட் வச்ச மாதிரி நீட்டாக வந்து மஸ்கிட்டோ நெட்டோட உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உடன் பார்ட்டிஷன் ஒர்க் ஃபுல்லாக ஒரு டாய்ஸ், இல்லை நீங்கள் வந்து இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த உட்டன் ஆர்ச் வழியில் உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இது வந்து ஓவராலாக உங்களுக்கு 10க்கு 17 சைஸில் வந்துருங்க. கிச்சனும் டைனிங்கும் எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாக உங்களுக்கு எல் ஷேப்பில் இந்த கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பேஸ் கேபினெட்ஸ், ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்திரம் கழுவுறோம், இந்த இடத்துல அப்படியே எடுத்து வைக்கிறோம், ட்ரை ஆனதும் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலயே உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. செம்ம ட்ரெண்டியா இருக்கு. நல்ல ஓவல் ஷேப் மிரரோட கொடுத்துருக்காங்க. தென் இங்க இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. எல்லாரும் வீட்டுக்கு எத்தனை கெஸ்ட் வந்தாலும் இது காமனாக தானே இருக்கு, இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்ல இருந்து உங்களுக்கு இது வடக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் சம்ப் இருக்கு, நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு. இந்த இடத்துல வந்து ஷீட் போட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கிட்டோம்னா ஸ்விட்ச் போர்டு இங்கே இருக்கு, பைப் கனெக்ஷன் இருக்கு. மேலே ஷீட் போட்டோம்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் எந்த அஃபெக்ட் ஆகாது. தென் பின்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட டைனிங் ஸ்பேஸ்ல இருந்து இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெயிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும், ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் ரூமுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன்ல ஒன் சைட் பெயிண்ட் பண்ணி மற்ற சைட்லாம் லைட்டர் கலர்ல இருக்கிறதுனால இன்னும் அட்ராக்டிவா இருக்குங்க. இந்த இடத்துல நல்லா வெளிச்சம் உள்ள எடுத்து கொடுக்கறதுக்காக கிழக்கு பக்கமா ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்தோன்னா சின்ன ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 11 சைஸ்ல இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நம்ம ஒரு காட் போட்டுக்கலாம். ஏன்னா மற்ற எதுவுமே தேவையில்லை, ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்கு, அதுலேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்டு பாத்ரூமோட. ஸோ இந்த பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரி நல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்ல டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருந்து பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பால்கனி ஸ்பேஸ் சூப்பரா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து மூவிங் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே போறதுக்கு. ஏன்னா 1.5 சென்ட் ஏரியாக்குள்ள எப்படி பிளான் பண்ணா நல்ல ஒரு லக்ஸுரி லுக்கும் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு யூட்டிலிட்டிக்கும் சரி எல்லாத்துக்கும் ஸ்பேஸும் வேணும். ஸோ ஸ்பேஸ் சேவிங்காக இங்கேருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அப்படியே
ஓகேவா. இது செகண்ட் பெட்ரூமுங்க. இது ஒரு 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து ஃப்ளோரிங் எல்லாம் கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். அந்த சைடு வந்து மஸ்கிட்டோ நெட்டோட விண்டோ கொடுத்துருக்காங்க. தென் மேலே ஃபுல்லாகவே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்டு, வார்ட்ரூபு இதோட அப்படியே மிரர் கொடுத்துட்டாங்க வார்ட்ரூப்லேயே. ஸோ நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக தேவையில்லை. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. பாத்ரூமுக்கு தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். பால்கனி ஏரியாவிலேருந்து உங்களுக்கு மேலே போகிற மாதிரி வேணும்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்பேஸ் சேவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணி அந்த சோத்தோரமாக ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ 1.5 சென்ட் இடத்த எப்படி பிளான் பண்ணால் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடங்க. என்எஸ்லேருந்து லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 மீட்டர்ஸ் தான் வரும். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டோட்டல் காஸ்ட்டு 46 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க வித் ஃபுல் ஆஃப் இன்டீரியர்ஸோட. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணலாம்.